இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று புதன்கிழமை ஈரானின் லெவான் சுத்திகரிப்பு ரிஃபைனரி சென்டர் மற்றும் ஈரானின் சிர்ரி தீவுகளில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சற்று முன்னர் அந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இந்தியா ஈரானுக்குள் இருக்கின்ற தங்களது குடிமக்களுக்கு 48 மணி நேர பயண ஆலோசனை வழங்கி இருக்குது. இங்கதான் உதைக்குது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்தியா ஈரானுக்குள் இருந்து தங்களது பிரஜைகளை வெளியாக்குவார்களானால் நிச்சயமாக நாம் அந்த விடயங்களை பலமுறை சொல்லியிருக்கோமில்லே. ஏனெனில் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரே நேர் பாதையில் செல்லுவது வழக்கம். நேரிலும் போரிலும் உறவிலும் ஈரானும் இந்தியாவும் ஒரே நாடு இல்லை, இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரே நாடு. அந்த வகையில் இப்பொழுது 48 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலில் இருக்கின்ற இந்தியர்களும் அதாவது அவங்களுக்கான பயண ஆலோசனை வழங்கப்பட்டிருக்குது. 48 மணி நேரத்துக்குள் வீட்டிலேயே இருக்குமாறும், எந்த பிரயாணமும் பண்ண வேணாம் என்று சொன்னால் அப்ப தாக்குதலுக்கு ரெடி ஆகுதா? இப்ப நாம் நேற்றே சொன்னோம் இல்லையா, அணுகுண்டு தாக்குதல் என்று. அது இன்று கசிந்து வருகின்றது. 10 நிமிடத்தில் அணுகுண்டு தாக்குதல் இருந்து தப்பிய ஈரான். அது உண்மைதான். அதை நாம் சரியாக சொல்லிட்டோம் இல்லையா? 10 நிமிடங்களுக்குள், அதாவது இந்த தாக்குதல் அணுகுண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு 10 நேரத்துக்கு முன்பாகவே பாகிஸ்தான் பிரதமர் ஷரீப் நவாஸ் அவர்தான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே பாகிஸ்தான் பற்றி சொல்லியிருக்கிறோம் இல்லை, அவர்களை நம்பக்கூடியவாறு இல்லை. அவர்கள் அமெரிக்காவின் கால் நக்கிகள். அதனால் அதை ஈரானுக்கும் தெரிந்தாலும் இறுதி நேரத்தில் இந்த ஒரு போர் அமைதி 48 மணி நேரத்துக்குள் வந்ததுதான். அது 10 நிமிடங்களுக்குள் அந்த தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய புதன்கிழமையே மாலை உலக செய்தியாக வந்திருக்கின்றது. 10 நிமிடங்களுக்குள் அணுகுண்டு தாக்குதல் இருந்து தப்பிய ஈரான். அது உண்மை. அதை நாம் இரண்டு செய்திகள் கொடுத்திருந்தோம் இல்லையா? நாம் இந்த போரின் ஆரம்பத்திலேயே சொன்ன விடயம் என்ன? ஈரானின் கை ஓங்குமானால் ஈரான் மீது அணுகுண்டு போடுவதை தவிர வேற வழியே இல்லை. இப்ப நேற்றெல்லாம் இந்த மெண்டல் மிரட்டிச்சு தானே. நேற்றெல்லாம் இந்த மெண்டல் சொல்லிச்சு, எனது ஒரு நாகரிகமே அழிய போகுது. அதான் உண்மை. அவன் ஒரு குறிப்பிட்ட இலக்கிலும் போது சின்ன குண்டுகள், அதாவது இப்ப எல்லோரிடமும் இருப்பது அணுகுண்டு. காற்றில் அது தாவும், நீரிலும் விஷம் கலக்கும், காற்றிலும் விஷம் கலக்கும். இப்ப இவங்களுக்கு ஈரான் பாதிப்புக்கு அப்பால் வளைகுடாவில் நாம் இருக்க சந்திக்கும் 6 நாடுகள் பாதிப்படையும். இப்ப அவங்க குடி தண்ணீர், அதாவது இப்ப கடல் நீரை டீப்ளான்டேஷன், இப்ப கடல் நீரை தானே மிக அதிகமாக அரபிகள் பாவிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு குடிநீர் இல்லை என்றால் அது பெரிய தண்டனை இல்லையா? இப்ப கட்டார் எடுத்து கொண்டு வந்தா கடல் நீரிலிருந்து டீப்ளான்டேஷன்ல இருந்தால் அவங்க தண்ணி எடுக்கிறாங்க. குவைட் அப்படி. அப்ப எல்லோருக்கும் குடி தண்ணீர் கடல் நீர். அப்ப கடல் நீரில் விஷம் கலக்குமானால் அப்ப அவ்வளவு தூரம் பாதிப்பு வராதா? அது எல்லாம் அறியாம இருப்பாங்களா? இப்படி இன்றைய செய்தியாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இப்ப அமைதி போர் நிறுத்தம் என்று சொல்லிட்டு அவன் காக் தீவில ஈரான் லெபான் ரிஃபைனரி சென்டர் மற்றும் சிர்ரி தீவில
இன்று நண்பகல் தாண்டி வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது. இந்தியா தனது குடிமக்களை ஆலோசனை கொடுத்து வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கேயும் பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் இது ஒரு உதைக்கும், அதாவது எங்கேயோ ஒரு உதைக்குது இல்லையா? அதாவது அப்படியானால் இன்னும் இந்த டேஞ்சர் தாண்டவில்லையா? டேஞ்சர் சோன் தானா? பாருங்கள், பார்ப்போம் செய்திக்குள்ள. லெபான் சுத்திகரிப்பு ஆலை வெடிப்பை தொடர்ந்து ஈரானின் ஷிர்ரி தீவில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் சற்று முன்னர் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் நிலையங்களும் பாலங்களும் முழுமையாக இடிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளதால் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் ஒரு நெருக்கடியான கட்டத்தை மீண்டும் எட்டியுள்ள இதுதான் செய்தி. இதே வேளை பாருங்க, இந்த மெண்டல் எங்க சொல்லுது, மெண்டல்ல கருத்தா மிகப்பெரிய கருத்தறியா. இதே நேரம் மெண்டல் சொல்லுது, எப்படி சொல்லுது தெரியுங்களா? ஈரான் போர் நிறுத்தம் நல்லது, ஆனால் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றால் நாம் மீண்டும் போருக்கு திரும்புவோம். இது எப்படி இருக்குது? இத மெண்டல் இப்ப விட்டுருக்கு செய்தி. இப்ப மெண்டல்ல செய்தி தான் மிகப்பெரிய செய்தியாக மீண்டும் வருகிறது. இதே வேளை அமெரிக்காவுக்குள் அவங்களோட 25வது சரத் மூலம் இந்த மெண்டலை நீக்கிட்டு ஜேடி பான்ஸ் அவர்களை ஜனாதிபதியாக நியமிக்கும் ஒரு நகர்வும் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றது. இதிலே பார்க்கின்ற போது இவருடைய பதவிக்காலம் ஊசலாடுகின்றதா, இவருடைய பதவிக்காலம் தொங்கிக் கொண்டிருக்கின்ற என்றால் அதை நாம் வேறு ஒரு காணொளியில் பார்ப்போமா? பார்ப்போம். போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஈரானில் பதில் முக்கியமானது என்று வாஷிங்டன் கூறினாலும் தெஹ்ரான் அந்த நிபந்தனைகளை நிராகரித்து அமெரிக்க அச்சுறுத்தல்களை மாயமானவை என்று புறக்கணித்துள்ளது. தீவிரமடைந்து வரும் வான்வழி தாக்குதல்கள், வளைகுடா முழுவதும் பதிலடி ஏவுகணை தாக்குதல்கள், அதிகரித்து வரும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் பெருகி வரும் உலகளாவிய பொருளாதார கவலைகள் ஆகியவை பதற்றத்தை தணிப்பதற்கு உடனடி வழி இல்லாத ஒரு அபாயகரமான பதற்ற அதிகரிப்பை அதிகரித்ததாகவே சொல்லப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வெள்ளிக்கிழமை முதல் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல, பொருள் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் டீம் ஒன்றும் இவன் மெண்டல மருமகன் ஒன்றையான குர்ஸ்னர் அவன் ஒரு யூதன் தானே, அவன் டீம் ஒன்று தான் போறாங்க. ஏற்கனவே எங்க ஜெனீவாக்கு போனாங்க, ஒமானுக்கு போனாங்க, ஒன்று நடக்க போறல. இதுல ஒரு வில்லங்கம் நாம பகலே சொல்லியிருக்கிறோம் ஒரு காணொலியில. நம்மளோட ஈரானின் 10 கோரிக்கையில 8, 9, 10 இது கொஞ்சம் சிரமம். அதுக்கு முன்னால நாங்கள் யுரேனியத்தில் ஈடுபடுவோம் என்று அவங்களோட பெர்சியன் பாசையில, ஈரான் பெர்சியன் பாசையில சொன்ன விடயம் ஆங்கிலத்தில் இல்லாம போயிருக்குது. அதை அப்பாசி அவர்கள் மீண்டும் அதை அவர்கள் தளத்துல அவரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறார். அப்படியானால் ஈரானின் 10 கோரிக்கைக்கும் இந்த மெண்டல் ஏற்றுக்கொண்டிருக்காண்டால் அது அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களோட அணுசக்தி திட்டத்தை அவர்கள் தொடருவார்களாம். அப்படியானால் இந்த சிறிய மிக ஷார்ட் பீரியட்டுக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரித்து விடும் என்று ஏற்கனவே அவன் தயாரித்து வச்சுக்கிறான், அது வேறு விடயம். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் மூலமாக தனது அணுகுண்டு தயாரிப்பை தயாரித்து விடுமோ? நிச்சயமாக இதுதான் நடக்க போகும் விடயமாக நாம் அடித்து இடித்து உறுதியாக சொல்ல முடியும். பார்ப்போம், அந்த செய்திக்குள் முன்னே சொல்லுவோம். அதாவது இந்த மொழிபெயர்ப்பு குழப்பம் ஒன்று வந்திருக்கு. அதாவது மொழிபெயர்ப்பில் குழப்பமா, ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தொடரும் பாரசீக மொழியில் குறிப்பிட்ட பிரிவு ஆங்கிலத்தில் எப்படி மிஸ் ஆயிடுச்சு, அது காணாமல் போயிருக்கான். இவளுக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருக்குதானே, என்னன்னா இது சுண்டக்க நாடு, நம்மளை போட்டு இப்படி தாக்கி போட்டான்னு ஒரு வெக்கம் நாணம் ரோசம் இருக்கும் இல்ல. அதனால இதுக்கு நாம இவனை விடக்கூடாது. இஸ்ரேலுக்கு இப்ப பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் இல்ல. என்னன்னா இது நம்ம இவன் அமெரிக்கான கொண்டு கொழுவி விட்டு சண்டையை பார்த்து அடிக்க போன அவன் நம்மளையே மாறிவிட்டானு சொல்லி எல்லாம் அவன் செயல். சரி, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் கோரிக்கைகளில் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடு, அப்பகுதியில் இருந்து அமெரிக்க போர் படைகளை திரும்ப பெறுதல், தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்ட அதன் சொத்துக்களை விடுவித்தல் ஆகியவை அடங்கும். அடுத்த 2 வாரங்களுக்கு ஈரானிய இராணுவ நிர்வாகத்தின் கீழ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட ஒரு குழப்பமாக ஈரான் தனது அணுசக்தி
அணுசக்தி திட்டத்தை தொடரும் பாரசீக மொழிகளில் குறிப்பிடப்பட்ட பிரிவு ஆங்கிலத்தில் அது காணாமல் போயிருக்குது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் கோரிக்கைகளில் ஜலச்சந்தியின் மீதான கட்டுப்பாடு, அப்பகுதியில் இருந்து அமெரிக்க போர்ப்படைகளை திரும்ப பெறுதல், தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்ட அதன் சொத்துக்களை விடுவித்தல் ஆகியவை அடங்கும் என்றும் அடுத்த 2 வாரங்களுக்கு ஈரானிய ராணுவ நிர்வாகத்தின் கீழ் ஜலச்சந்தி வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்திதான் இன்று உலகத்தின் பெரியொரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சண்டை இடுபொருளாக இருப்பதை விட, சண்டைக்காரனாக இருப்பதை விட ஈரான் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாளர் என்கிறார் ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ்ல ஒரு நம்பிக்கை, அதாவது ஈரான் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஜேடி வான்ஸ் மீது ஒரு நம்பிக்கை, அவர் ஒரு டீசென்டான ஆளாகத்தான் பார்க்கப்படுகிறது. துணை அதிபர் ஜேடி வான்ஸும் மிச்சம் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக ஈரான் பார்க்குது. அவரும் என்ன சொல்றார் என்றால், நீங்க ஒரு சண்டைக்காரனாக இருப்பதை விட ஈரான் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாளராக, ஸ்போக்ஸ்மேனாக இருப்பது நல்லது என்று அழகா சொல்றார். அது நல்லா பார்க்கலாம். லவான் சுத்திகரிப்பு ஆலை வெடிப்புக்கு பிறகு ஈரான் தீவில் வெடிப்புகள் ஏற்பட்டதை ஈரானிய ராணுவம் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நாம் இந்த செய்தி படித்துக் கொண்டிருக்கும் போதே செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. போர் நிறுத்தம் குறித்து தனது முதல் எதிர்வினையில் நாங்களும் ஒன்றாகவே இருப்போம் என்கிறார் ஈரான் அதிபர். யாரு? பெசஸ்கியான். அவர் கொஞ்சம் மும்முரமா நிக்காருல்ல, என்னது வயசு போனாலும் ஆட்டம் கொஞ்சம் ஓகே. சரி, பார்க்கலாம். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் புதன்கிழமை இன்று அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் குறித்து தனது எதிர்வினையில் ஈரான் மக்கள் ஒன்றுபட்டு பேச வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஈரான் விரும்பிய பொதுவான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதுடன் அதன் மூலம் ஏற்பட்ட இந்த போர் எமது மாபெரும் தியாகி தலைவர் கமேனியின் இரத்தத்தின் பலனாகவும் களத்தில் அனைத்து மக்களும் இருந்ததன் சாதனையாகவும் அமைந்தது. இதிலிருந்து நாங்கள் ஒன்றாகவே இருப்போம். அது தூதரக துறையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு துறை இருந்தாலும் சரி, தெருக்களமாக இருந்தாலும் சரி, அல்லது சேவை வழங்கும் துறையாக இருந்தாலும் சரி என்று பெசஸ்கியன் உருகி ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார் செய்தியாக. இதேவேளை போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதால் ஈரானுக்கு இந்தியா அறிவுரை வழங்கியுள்ளது. அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்குள் இருக்கும் இடத்திலேயே இந்திய மக்கள் ஈரானுக்குள் இருக்குமாறு இந்தியா சொல்லிருக்கு. இந்த செய்தி தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. அதாவது 2 நாளைக்கு நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கதையும் போகாதங்க, பயணம் பண்ணாதங்க, அங்கவுங்கள அவங்களோட அந்த லோக்கல் கண்டிஷனை கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க என்று சொல்லுவதென்றால் ஏன் ஒரு வீட்டுக்குள்ளே சொல்லாரு? அப்ப ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிடப்படுகின்றதா? இது நானாக கேட்கிறவங்க எந்த செய்தியும் வரல. என்றால் இந்தியோட செய்தியை ஃபாலோ பண்ணோம்னா ஈரானின் தாக்குதல் தெரியும். நாம என்ன சொன்னோம்? இந்திய குடிமக்களை இந்தியா வெளியேற்றுது என்றால் போருக்கு ரெடி. நடந்துச்சா இல்லையா? இப்ப ஏன் இந்தியா 48 மணி நேரம் ஈரானுக்குள் இருக்கின்ற இந்தியர்களுக்கு இந்த கால அவகாசம் கொடுத்திருக்கின்றால் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகின்றது. இதை நாம நேற்றே சொல்லியிருந்தோம், நம்ப கூடாண்டு பார்க்கலாம். ஈரானில் உள்ள இந்திய குடிமக்கள் 48 மணி நேரத்துக்கு வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதுடன் தூதரக அதிகாரியுடன் ஒருங்கிணைந்து பயணம் செய்யும் அதே வேளையில் நடமாட்டத்தையும் ராணுவ தளங்களையும் தவிர்க்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் களத்தில் வேகமாக மாறிவரும் சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு இந்தியா ஒரு புதிய அறிவுரையை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இன்று புதன்கிழமை தினத்தில் அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தங்கி அனைத்து நடமாட்டங்களையும் தவிர்க்குமாறும் அது வலியுறுத்தியுள்ளது இந்திய தூதரகம் இந்தியா ஊடாக. இதே டில்லி இது குறித்து எதையுமே சொல்லலைங்க. ஏப்ரல் 8 அன்று தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை ஏப்ரல் 8 இன்று புதன்கிழமை அன்று தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிவுரை சண்டைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் பதற்றம் அதிகமாக இருக்கும் நிலை வந்துள்ளதாம். ஏன் பதட்டம் வருது? நீங்க தான் 2 வாரம் போர் நிறுத்தம் சொன்னா எதுக்கு பதட்டம்? அப்ப உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா பார்க்கலாம். இந்திய குடிமக்கள் குறிப்பாக வீட்டிலேயே ஈரானுக்குள் இருக்கின்ற இந்திய குடிமக்கள் அங்க ஒரு 10,000 மக்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்க உள்ள நாயெல்லாம் வெளியாயிட்டு, அது இந்த உளவு நாயெல்லாம் அங்க கொஞ்சம் வெளியாயிட்டு கொஞ்சம் அள்ளப்பட்டிருக்குது. இப்ப இருக்கிற மக்கள் அங்க வேலை வாய்ப்புக்காக போறவங்க, இவங்க இந்த ஆயில் இந்த ரிஃபைனரி சென்டர்லாம் வேலை செய்யறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த அறிவுரை கொடுக்குறாங்க. 10,000 மக்கள் இருக்கிறாங்க இந்திய மக்கள். சரி, இந்திய குடிமக்கள் குறிப்பாக வீட்டிலேயே இருக்கவும், ராணுவ மற்றும் மின்சார அமைப்புகளை தவிர்க்கவும்
ஏன் அங்கெல்லாம் சொல்றாங்க பல மாடி கட்டிடங்களின் மேல் தளங்களுக்கு செல்லாமல் இருக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுது. அப்ப தாக்குதல் ஈரான் தொடுக்க போகுதா? ரொம்ப சந்தேகமா இருக்குல்ல. குறிப்பாக நெடுஞ்சாலைகள் வழியாகவோ அல்லது எல்லைகள் நோக்கியோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பயணமும் தூதரகத்துடன் ஒருங்கிணைப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். அதாவது அவங்களோட ஹை கமிஷன் எம்பசி கோஆபரேஷன் ஊடாக தான் நீங்க செய்யுங்க. ஏண்டா இது? மேலும் தற்போதைய நிலையற்ற சூழலில் சுயமாக பயணம் செய்ததற்கு எதிராகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நீங்க செல்ஃபா எங்கேயும் போக வேணாம்னு சொல்றாங்க. இஸ்ரேலுக்கான பயணம் குறித்து இந்தியா தனது குடிமக்களுக்கு என்ன அறிவுறுத்தி உள்ளது? அங்கேயும் ஒரு செய்தி வருகிறது. அதிகரித்து வரும் பதற்றங்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ள தனது குடிமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் விழிப்புடன் இருக்கவும் இந்தியா தனது குடிமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துள்ளது என்று புதன்கிழமை நண்பகல் வாக்கில் அவர்கள் உள்ளூர் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் மற்றும் நியமிக்கப்பட்ட தங்குமிடங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்றும் புதுப்பிப்புகளுக்காக உள்ளூர் செய்திகளை கண்காணிப்பதன் முக்கியத்துவம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடிக்கு மத்தியில் ஈரானில் உள்ள குடிமக்களுக்காக இந்தியா இந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றது. சரி, 2 வார காலம் ஒரு போர் நிறுத்தம் கொடுத்துட்டு ஏன் இந்த வார்னிங் வருகிறது? இந்த எச்சரிக்கை வரக்குள்ள கொஞ்சம் அச்சமா இருக்குல்ல. பார்க்கலாம். அமெரிக்க மெண்டல் ஈரானுடன் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவுரை வந்துள்ளது. 2 வார கால போர் நிறுத்தத்திற்கும் அமைதி காலத்தில் உலகின் 1/5 எண்ணெய் கொண்டு செல்லப்படும் நீர் வழியான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கும் தெஹ்ரான் ஒப்புக்கொண்டால் ஈரானிய பாலங்கள், மின் நிலையங்கள் மற்றும் பிற பொதுமக்கள் இலக்குகள் மீதான தனது அச்சுறுத்தப்பட்ட தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க மெண்டல் மீண்டும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வர உதவக்கூடிய செயல்படுத்தக்கூடிய 10 அம்ச திட்டம் ஈரான் முன்மொழிந்துள்ளதால் இந்த 10 அம்ச திட்டத்துக்குள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, 8, 9, 10 அது பார்க்கணும். அந்த திட்டங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டாம். நஷ்டஈடு கேட்கிறாங்கல்ல, கம்பென்சேஷன் சர்வீஸ் பணம் கொடுத்தால் அமெரிக்கா ஏற்கனவே ஓட்டையாண்டு இதுல வர நஷ்டஈடு கொடுக்க பணம் இருக்குமா? அப்ப அவைகள்லாம் பார்க்கின்ற போது இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது சாத்தியப்படுமா என்று நாம் தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். பார்க்கலாம். இன்றிரமும் முக்கியமான செய்தியுடன் நன்றினர்களை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.